ஹலோ. இந்த டாபிக்ஸ் வந்து வயசு வந்த காலத்தில் எங்களை யார் பார்க்குறாங்க டாபிக்ஸ் அவங்களோட ஷோ. அதாவது வயது வந்த காலத்தில் உங்களை யார் பார்க்குறாங்க முதலாக கேள்விக்கிறதோ அனிமா நாங்கள் பெருமை அடுப்பியோர் என்ன சொல்கிறது, நாங்கள் எல்லாம் என்ன சொல்கிற கடைசி ஜென்ரேஷன், எங்களை பார்க்குற ஒரு திறமை இல்லை. எந்த பிள்ளைகள் வந்து அது வித்தியாசமான இது அதுகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதில் எங்களை பார்க்க மாட்டேது. பட் வி ஒரு சீனியர் கேரோ இங்கே ஒரு அனாதை ஆசிரமத்தை கூப்பிட்றது ஒரு கதைக்கு ஸ்டார்ட் முதலாவது சொல்லி. எஸ், எங்களுடைய அம்மா அப்பா வந்து நல்லபடியாக தான் எங்களை கவனிக்கவே, அதே மாதிரி அவையோட காதப்பனையும் படிவாக தான் கவனிச்சது. நாங்கள் தான் அடுத்த ஜென்ரேஷனை அம்மா அப்பாவையும் கவனிக்கல. We just had to admit. Don't try to prove it. கவனிக்கிறதுன்றது வந்து அவருடைய அன்பாக நீங்கள் பார்த்தீங்களா. ஸோ let me give you an example. நான் வந்து போன முறை நிகம்பில் இருந்தேன். எனக்கு அதை சொல்லியிருப்பேன். நிகம்பில் அந்த வீட்டுக்கார மனுஷி வந்து சீஸ் டீச்சர், ஹஸ்பண்ட் வந்து ஹீஸ் அ ரிட்டையர்ட் பிரின்சிபலோ சம்திங், ஹெட் மாஸ்டர். அவரோட அப்பா வந்து 93 வயசு, 93 years old. அவர் வந்து ரிட்டையர் பிரின்சிபல். ஸோ எல்லோரும் படித்தாங்க நிகம்பில். ஸோ இங்கே பார்க்குறீங்களாண்டா அந்த வயது வந்த மனுஷன் 93 மனுஷன் 2 நாளும் 3 நாள் ஆக்சுவலாக நான் ஒரு நாளும் அந்த மனுஷியோ இந்த மனுஷனோ அவரோட கத்தி நான் பார்க்கல. மனுஷியும் புருஷனும் பஞ்சாயம் ஒரு நாளும் சண்டை பிடிக்க நான் பார்க்கல. அன்பாக தான் இருந்தது. அவரோட அப்பா வந்து அப்படி வார்த்தை கவனிக்க 93 அதிலே இருப்பார். வெளியில் உணர்ந்து வெயில் போடுறக்காண்டி இருக்க விட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து மனசு வாயால் எல்லாம் தீத்தி எல்லாம் செய்து அன்பாக, அன்பு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது கடைசி காலத்தில் அதில் எதிர்பார்க்குற அந்த அன்பு யூ டோன்ட் கிவ் இட், அதில் விஷத்தை கொடுத்து அதில் முடிச்சிடலாம். ஓகே, நீங்கள் கேட்டு ஸோ ப்ளீஸ் ஏதோ கவனிச்சேன் சொல்லி போட்டு இதாகாதேங்க. நீங்களே உங்களோட அம்மா அப்பாக்களை பார்க்கல. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட பிள்ளைகள் பார்க்க மாட்டேது. பிகாஸ் உங்களோட இஃப் யூ பிலீவ் இன் கர்மா, கர்மா இஸ் கோயிங் டு பி தேர். ஐ டோன்ட் பிலீவ் இன் கர்மா. ஓகே, தட்ஸ் ஜஸ்ட் a thing you guys use it. Anyway, I come to the point. அதாவது உங்களோட வாழ்க்கையை என்ன நடக்க போகுது, அதாவது முதலாவது நீங்கள் பார்க்கணும் வந்து நீங்களே உங்களோட அம்மா அப்பாக்களை கவனிக்கல. உங்களோட வாழ்க்கை முறை வந்து வித்தியாசமாக போடுது. முந்தி இருந்த மாதிரி அம்மா அப்பா இருந்த மாதிரி இல்லை. வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் வாழ்க்கை. 2 பேரும் வேலை செய்வியல், டபுள் ஜாப்புகள், என்னென்ன காசாக தேடி எல்லாம் காசு அதான் புள்ளிகள். ஸோ வாட் யூ டூயிங் இஸ் யூ கிவிங் எவ்ரிதிங் டு யுவர் கிட்ஸ் டு ஹாவ் a நியூ லைஃப், அதாவது நியூ வேர்ல்டு. ஓர் மேபி கொழும்புக்கு வந்தால் கொழும்பு இட்ஸ் a டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. ஸோ பழைய ட்ரெண்டுகள் இல்லை, அதாவது பழசு மாதிரி ஓடி இருந்தால் ஈஸியாக ஓடி இருக்கும். நீங்கள் வந்து வித்தியாசமான உள்ள கேர்வில் ஏற உடைக்கிறீர்கள், தென் எவ்ரிதிங் வந்து சேஞ்ச். ஸோ ஹூ இஸ் கோயிங் டு பே த ப்ரைஸ்? யூ கோயிங் டு பே த ப்ரைஸ். நீங்கள் உங்களோட அம்மா அப்பா கவனிக்கல. ரைட், கவனிக்கன்றது ட்ரெடிஷ்னலாக ஒழுங்க சாப்பாடு கொடுத்து அதில் சந்தோஷமாக வச்சுருக்குது. தட் பார்ட் didn't happen. ஓகே, that's it, period. ஸோ we don't want to discuss about it. இப்போ உங்களுக்கு என்ன நடக்க போகிறோன்னு பார்க்கணும். நீங்கள் வந்து விளையாண்டில் இருப்பீங்களா, யூ மே ஹேவ் a sister there, so you going to go to the sister. ஸோ ஒரு நேரத்தில் ஒரு சம்பஞ்சாதி மாற பார்த்து கொண்டிருப்பீர்கள். 6வது ஆள் கொஞ்சம் வீக்காக வர சீனியர் கேரோ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் சிஸ்டர் போகிறோம், அடுத்ததாக அவன் மற்றவரும் போகும்போது இந்த லைஃப் கோஸ் ஆன். தட்ஸ் இட். ஓகே, தட்ஸ் வாட் தி லைஃப் யூ கோயிங் டு ஹேவ். ஸோ தட்ஸ் ரியாலிட்டி. ஸோ பிள்ளைகளை வந்து ஒரு நாளும் பழைய சொல்லாதீங்க. டோன்ட் பிளேம் யுவர் கிட்ஸ். அவங்கள்ட்ட ஒரு ரீசன், அது பாவம். நாங்கள் கஷ்டப்பட்டு வந்து எங்களை பிள்ளைகள் நல்ல வசதியாக நல்லா படித்து நல்ல ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்குது பிள்ளைகள். அப்போ அதுக்கு தக்க அது பிடிச்சபடி அதுக்கு தக்கதான் உங்களுக்கு பயங்கர இது லண்டனில் எடுத்தது. ஓகே, ஸோ அதுக்கு தக்கதான் உங்களுக்கு வந்து பயங்கர இது வரும். என்ன சொல்கிறது, இது யூகே பட்டியல், இது இந்தியன் பட்டியல், எல்லாம் ஆயிரோட இந்த ஃபிலிப்பின் அந்த பட்டி. ஓகே, ஸோ யூ நோ தட். ஓகே, ஸோ பொடி ஓகே சரி தான். ஓகே, ஸோ திஸ் லண்டன். ஓகே, ஓகே. ஸோ what is it? ஸோ இதுதான் இது மாதிரி தான் கடை பிள்ளைகள் இருக்கிறது. அதில் பிஸி பிள்ளைகளை பழி சொல்லாதீங்க. பழி சொல்கிறோன்னா புள்ள கிடக்கேண்டா நீங்கள் அதோட நல்ல வசதியாக வர்றக்காண்டி படிக்க வச்சு நல்ல வந்து நல்ல ஹை பொசிஷனில் இருக்குது.
இருக்கிற ஒரு ஆளை என்ன நடக்க அதுக்கு ஸ்ட்ரெஸ் கூட அதுகளுக்கெல்லாம் இப்போ தங்களுடைய இதே சாப்பாடே சாப்பிட்றாங்க கடையில் சாப்பிடுதோ நான் தான் இங்கே சாப்பாடு வச்சு கொடுக்குறேன் பிள்ளைக்கு அந்த நேரத்து வீட்டை சமைச்சு கொடுக்குறோம் நானே இப்போ களைச்சி போகிறேன் விளையாட போகிறேன் சொதிச்சு போடாங்க ஸோ எனிவே பிள்ளைகளை பழி சொல்லாதீங்கோ பிள்ளைகள் ஒன்று எதிர்பார்க்காதீங்கோ இட்ஸ் டன் டீல் ஓகே நாங்கள் தான் விட்ட போல we the one had to pay the price. Let me go back again. We the one made the mistake. Not the children. We the one. நாங்கள் தான் புது இதுக்கு வந்து மாட்டுப்பட்டதால அம்மா அப்பாவுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலை எல்லாம் பேய் காட்டலை சும்மா எனக்கு பூசி மொழுகி அம்மா அப்பா என்ன குட்டினம் பொட்டுறோன்றதெல்லாம் சொல்லி கதை விடாதவங்க யூ டு டூ எனி திங் ஓகே ஸோ யூ ஹேவ் டு ஃபீல் கில்ட் ஃபுக்கேர் சும்மா நடிக்காதீங்க ஓகே எல்லாரும் மாறி மாறி பேட் பண்ணுறது ஒருத்தர் ரெண்டு மூணு பேருக்கு அவர் அங்கே சாயப்ப போட்டு விரத்தி எடுத்தது இவரும் விரத்தி எடுத்தது அவன் நல்லா செய்கிறதால மாறி மாறி நடக்குது விளையாட்டு ஓகே ஜஸ்ட் கெட் த கிராப் அவ்வளோதையா ஓகே டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஆன் திஸ் கைண்ட் ஆஃப் திங் எனிவே உங்களுக்கு ஒன்றும் பெறா தட்ஸ் த ரியாலிட்டி நீங்கள் உங்களோட அம்மா அப்பா கவனிக்கல உங்களோட அம்மா அப்பா தங்களோட அம்மா அப்பா உடைய தான் கவனிச்சது என்ன பிள்ளைகளையும் உடைய தான் கவனிச்சது அதுகள் தான் பாவம் they won't pay the price we didn't pay the price நாங்கள் கலந்துட்டோம் so we are not going to expect okay so you know this is like a dangling pointer மாதிரி ஒழிக்கோ like லிங்க்லிஸ்ட்ல வர்ற மாதிரி விளையாட்டு போங்கடா பொய்யெல்லாம் புரட்டோன்னு சொல்லி அழைச்ச கொண்டு இன்னும் அம்மா அப்பா போட்டு போட்டு நான் கிடைச்ச கொண்டு ஒழுங்கா அம்மா அப்பா வடிவாக்க வச்சுது அன்பா வச்சு அதில் கடைசி காலத்து சந்தோஷம் வச்சிருக்கேன் போட்டுக்க அஞ்சுறேன் உங்களுடைய அம்மா சொல்கிறேன் தெரிய போட்டு அம்மா அவருடைய அம்மா அவங்க அம்மாவோட அப்பா வந்து அம்மாவுக்கு இவ்வளோ வெளியில் செத்துப்பாங்க ஸோ ஐடியன்சி அம்மா சின்ன பிள்ளை ஸோ தென் தாயும் வந்து நான் நினைக்கிறேன் நான் பிறந்த இடத்துல செத்துட்டாண்டா ஸோ இட் குட் பி ஆல்மோஸ்ட் லைக் அவன் பயங்கர ஏர்லி ஸ்டேஜில் செத்துட்டா ஸோ கேன்சரில் செத்துட்டா ஸோ அம்மா பிறந்ததில்லை தண்டை இது ஆனால் அம்மாவுக்கு வந்து அப்பாவோட தாய் இருந்தார் அப்பாவோட தாய் புருஷன் அப்பா சித்தோடனே அம்மா அப்பா வந்து அம்மாவை கொண்டு வந்து தன்னை தாயை கொண்டு வந்து எங்களோட வீட்டுலாம் வச்சுருந்தது எங்களுடைய அம்மா வந்து மருமகள் நொட் லைக் அ மகள் பட் அம்மா கொண்டு வந்து அம்மாவோட கொண்டு வந்து வீட்டில் அம்மாவோட சம்பந்தத்தோடு அம்மா தான் விரும்பி மாமியன்று கூட்டி கொண்டு வந்து அம்மா எங்களுடைய அம்மம்மாவை அப்பாவோட அப்பப்பாவை அப்பா அம்மா கவனிச்சோம் வடிவாத்தான் கவனிச்சோம் அம்மா ஒரு நாள் கூட சினக்கமில்லை ஒன்றும் இல்லை வடிவாத்தான் அம்மாவை அப்பா அம்மா என்ன சொல்ற அப்பாடைய அம்மாவை வடிவாத்தான் கவனிச்சோம் இல்லை ஸோ ஐ நோ தட் அம்மா டிட் குட் ஸோ ஐ நாட் கோன் கோ பேக் எனவே திஸ் இஸ் இனஃப் ஐம் நாட் கோன் கோ பேக் அண்ட் கிண்டி சரி நீங்கள் வந்து பிள்ளைகள் உங்களை கவனிக்க மாட்டான்னு கத்துறாங்க நோ 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 கிரவுண்ட் ஓகே ஜஸ்ட் ஃபார் கேர் ஓகே ஸோ இப்போ எப்படி வாழ போகிறோம்ன்றதை நான் சொல்ல போகிறேன் ஸோ அரௌண்ட் மேபி ஐல் மேக் another வீடியோ ஐ டெல் யூ I only testing the ground உலகம் எல்லாம் சுற்றிட்டு என்ன நடக்குது அதுதான் செய்கிறேன் போகிற வழியில் ஆக்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது எப்படி கவனிப்பினேன் இதாகவும் சாப்பாடு எல்லாம் பார்த்து ஸ்ரீலங்கா பார்த்தினா ஐ நோ தட் I'm going to go different country இந்தோனேஷியா மலேசியா எவ்ரிவே ஐம் ஹேவிங் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வச்சு கொண்டிருக்கு ஆயிரங்களை பார்ப்போம் இது அதாவது கடைசி காலத்தில் ஒரு விதத்தில் வந்து I'm not going to die in a senior care I'm not going to die in a hospital நான் சந்தோஷமாக அங்கே ஒரு இந்த சொந்தமான வீட்டில் என்னைய ஆள் வந்து பார்க்குற தாஸ்தவே அங்கே வந்து லீவ் மை லைஃப் கடைசி நாள் வந்து அதான் இருக்குது அதுக்கு தான் நாங்கள் உலகம் எல்லாம் சுற்றி கொண்டு வர்றேன் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் போட்டு கொண்டு வர்றேன் இதாகிறேன் ஸோ அங்கே ஒரு இருக்கிறேன் இப்போ அவங்க ஊரில் போனால் அவங்களுக்கு காசு எல்லாம் அடிச்சுறேன் காசை வச்சு என்னடா செய்ய போகிறீங்களாடா காசாக இருக்கான் போத்தானே உணவு ஓகே அங்கே போனீங்களா இருந்தீங்களாண்டா ஒரு வீடை இதாகி போட்டா அங்கே இருக்கிறவங்கள பார்க்குறவங்களுக்கு அந்த வீடை கொடுங்கோடா வீட புள்ளியில் எல்லாம் படைச்சிருக்குது அதனால பாசே இருக்கு பை தே வாண்ட் தி மணி ஜஸ்ட் கிவ் இட் டு சம்படி ஹூவர் உங்களை கவனிக்கிறோட கொடுங்கூட அந்த காசுன்னு அழுது சாகாதே கூட சரியா காசுக்கு தான் உங்களை கெடுக்குது சரியா ஒரு anyway so I'm going to have another video I'm going to put you great video this is UK I'm going to put a great video நான் என்ன செய்கிறேன் என்ன செய்து கொண்டிருக்கேன் உலகம் என்ன செய்துட்டேன் நான் எல்லாம் கண்ண நாடுகள்லாம் போனாங்க கொலம்பியா அங்கெல்லாம் பிரேசில் எல்லா இடத்துலையும் கனெக்ஷன் எடுத்துட்டேன் நான் எவ்வளோ ஹேவ் அ கனெக்ஷன் என்ன பிரச்சனை லாங்குவேஜ் பிரச்சனை ஸோ பிரேசிலில் போர்ச்சுகல் கொலம்பியாவில் ஸ்பானிஷ் இங்கிலீஷ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ ஐ லேர்ன் ஸ்பானிஷ் ஸோ அது ரொம்ப பத்திரமானது
நம்ம நாடு ஏசியன் கண்ட்ரிஸ் ஆர் பெட்டர். மலேசியா இஸ் குட், ஸ்ரீலங்கா குட். மலேசியாவில் இருக்கிற பிரச்சனை வந்து பயங்கர விசா வந்து அங்கே வந்து பெர்மனண்ட் எடுக்கிறதுக்கு ஞாபகம் கஷ்டம். இன்னும் 5 வருஷ விசா இருக்குது, 10 இயர் விசா இருக்குது, 20 இயர்ஸ் விசா இருக்குது. இட் கோஸ் லைக் தட். 250,000 500,000 அமெரிக்கன் டாலர் ஓ மில்லியன். இதை கொண்டு அவங்களோட பேங்க்கில் போட்டுடலாம் காசு. இதெல்லாம் ஒன்றுமா அப்படின்னு எடுக்க விடுவார். இட்ஸ் டூ மச். சரி. ஸோ இந்த இதில் வந்து இங்கே சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி சூப்பர். பிரேசில், இது கொலம்பியா, பெரு, அர்ஜென்டினா, இதெல்லாம் அதில் சொல்கிறான். யூ டோன்ட் ஹேவ் டு புட் த மணி தேர். நீங்கள் கூட பென்ஷன் காசு காட்டி விட்டாலே அவன் அதை வச்சு உங்களுக்கு ரிட்டையர் குவாலிஃபை ஆகிடுவான். அங்கே இருக்கலாம். இந்த பிரச்சனை முடிதான் பிரச்சனை தெரியாது, கணக்கு பூரா பிரச்சனை. ஸோ அந்த இதில் வந்து அதே ஸ்ரீலங்கா இஸ் பெட்டர். ஸ்ரீலங்காவில் என்ன பிரச்சனை, வசதி கணக்கு வசதி. பட் இன்னும் என்ன ஹாஸ்பிட்டல் பண்ணாங்க கட்டி கடைசி காலத்தில் வந்தால் ஏதாவது வருத்தம் வந்தால் இங்கே வாங்கும். அங்கே இருந்து சாதாரண ஓரளவு ஹெல்த்தியான போங்க, ஹெல்த் இல்லாட்டி போவாங்க. ஹெல்த்தியாக ஓரளவு எல்லாம் ஓடிக்கொண்டு போண்டா பிரச்சனை இல்லை. terminal disease don't go. But when you are terminal, you want to die in 6 months, 1 year, 2 year, 3 year. Otherwise, I don't mind. I just go there and live in Sri Lanka. Okay. Malaysia வந்து பிரச்சனை இல்லாட்டி இங்கே I don't know. I just am thinking. Okay. Bye bye.